ஜெய் பார்வதி அம்மா. சென்னை மெட்ராஸ் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றமோ 9-11 கணக்கை முடிச்சிருவார். முடித்து பூட்டிடுவார். பூட்டி எல்லாரும் சிக்கலில் வரும். இப்போ காவல்துறை சேர்த்து கணக்கு முடிக்க காவல்துறைக்குள்ள கணக்கை போட்டு முடிச்சிருவார். காவல்துறை உள்ள பவரை பூட்டிடுவார். பெட்டியில் பூட்டினாலும் ஆணும் பெண்ணும் பவரை முடிஞ்சு வச்சு பவர் இல்லாமல் வெத்து ஆட்டமாக டெல்லி டு தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் காவல்துறை அதிகாரிய கணக்கை பவரை பிடிங்கிட்டார். முக்கால் சத்தியம் பவரை பிடுங்கினா ஒன்றுமே கிடையாது. எல்லாமே பாழாக்கி வச்சுட்டான். அம்புட்டும் அரசியல்வாதி உட்கார்ந்து பூரா எல்லாமே கம்ப்ளீட்டாக பாழாக்கி வச்சு பூமியை அழிச்சு கொண்டே இருக்கான். கணக்கு போட்டார். நீதிமன்ற வழக்கு சுப்ரீம் கோர்ட் கணக்கு கீழ்கோர்ட்டு மேற்கோர்ட்டில் போய் தப்பிச்சு ஓடி போயிருந்தான். அவன் பொண்டாட்டி பிள்ளையோட 15 வருஷம் 20 வருஷம் கேஸ் நடக்கும். பொண்டாட்டி பிள்ளையோட நல்ல சொகுசு வாழ்க்கையில் ஆண்டு போகிறானா தோண்டி எடுப்பார். புரியுதா? எல்லாமே தோண்டி எடுப்பார். உச்ச நீதிமன்றத்திலையும் தோண்டி எடுக்கார். கணக்கு முடிச்சிட்டாரு, மூடிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டார். என்ன நடக்குன்னு பார். டெல்லியில் என்ன நடக்கு, தமிழ்நாட்டில் என்ன நடக்கு, தமிழ்நாடு இப்போ சீக்கிரமாக என்ன நடக்குன்னு பார். நீதிமன்ற கோர்ட்டு அப்படியே அலற விடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கமா. நீதிபதி சர்ச்சி கணக்கு எழுதிட்டார். 9-11 சென்னை மெட்ராஸ் 2 கட்சி 8ஆம் நம்பர் சோழி முடிஞ்சா உள்ள மாட்டி செயலறையில் தூக்கி ஏற்றிடுவார். முக்கால் சத்தியம் கால டயத்தில் சென்னை மெட்ராஸை முழிச்சு பார்க்கார். அநியாயப்பட்டு நடத்தி நாசம் பண்ணி வச்சு நாற்காலி சேரில் உட்கார்ந்து நாடிக்கட்டு போட்டு கெட்டி உத்தரவா தொட்டு நெத்தியில் ஒட்டி ஆடுதானா. உத்தரவா தொட்டு நெத்தியில் அமைச்சர்கள் பூரா முதலமைச்சர்லேருந்து கீழே பஞ்சாயத்து போட்டு வார்டு வரைக்கும் நாடி கெட்டி உத்தரவா நெத்தியில் ஒட்டி வீசி ஆடுதானா குடும்பமே வீசி ஆடி செயலறையில் போயிடும். முக்கால்